Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்த மவுண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் கேமரா வச்சு எப்படி யூனிக்கான ஆங்கிள்ஸ் உங்களோட ஸ்டோரி டெல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான மோட் ஆஃப் vlog இன்னும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னோட ஃபேவரட் ஆங்கிள் அண்ட் ஒரு போனஸ் ஆங்கிள் இந்த வீடியோட கடைசியில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ரைட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம வந்து மோட்டோ vlogging பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து ஹெல்மெட், இன்னொன்று வந்து ஆக்ஷன் கேமரா. ஸோ என்கிட்ட இங்கே வந்து GoPro Hero 7 இருக்குது, GoPro Hero 7 Black. என்கிட்ட இன்னொன்றும் இருக்குது, Hero 5 Session. ஸோ இது வந்து நம்மளோட செகண்டரி கேமரா. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு போக காமிக்கிறேன். நான் சொல்கிற எல்லா விஷயத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் Axor Apex Turbine. ஸோ ஹெல்மெட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் ஆல்ரெடி நான் இந்த ஹெல்மெட்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முன்னாடியே. ஸோ அந்த வீடியோ போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் ஆஃப்டர் திஸ் வீடியோ ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து மோட்டோ vloggingோட ப்ரைமரி ஆங்கிள். மோஸ்ட்லி எல்லா மோட்டோ vloggeரும் நீங்கள் இந்த ஆங்கிள் இருந்தால் vlog பண்ணி பார்ப்பீங்க. எஸ், ஸோ இது வந்து ஹெல்மெட்டோட சின்னில் இருக்கிற ஒரு ஆங்கிள். ஸோ நான் உங்களுக்கு இதை மவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது எப்படி நான் செட்டப் பண்ணேன் அப்படின்றது ஒரு வேறு பெரிய கதை. ஸோ அது தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸோ ஹெல்மெட் வந்து இப்படி கொஞ்சம் டில்ட்டாக இருக்கிறதுனால கேமரா வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு எக்ஸ்டெண்டட் பிவட் இருக்குது. இங்கே பிவட் மவுண்ட் ஒன்று இருக்குது. இதை பற்றி பேசணுன்னா இதுவே ஒரு தனி டாபிக். பட் இதுதான் நம்மளோட ப்ரைமரி ஆங்கிள். இப்படி மவுண்ட் பண்ணுறதுக்கு, இந்த பொசிஷனில் மவுண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. சின் மவுண்ட் ஸ்ட்ராப் தனியாக கிடைக்கும். இல்லைனா உங்களோட ஹெல்மெட்டில் டைரெக்டாகவே நீங்கள் இங்கே அதேசிவ் மவுண்ட் அப்ளை பண்ண முடிஞ்சால் சூப்பர். பட் மோஸ்ட் ஆஃப் த ஹெல்மெட்டில் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது இந்த சின்ன இருக்கிற இடத்துல. ஸோ அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களதில் சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே அதீசிவ் மவுண்ட் அப்ளை பண்ணி இந்த ஆங்கிளில் வந்து கேமரா வந்து மவுண்ட் பண்ணலாம். இந்த ஆங்கிள் இருந்து தான் நம்ம வந்து ஹெல்மெட்குள்ளே இருக்கிற நான் பேசுகிற ஆடியோ வந்து கேப்சர் பண்ண முடியும். பிகாஸ் இங்கேருந்து நம்ம ஆடியோ அடாப்டர் கனெக்ட் பண்ணி உள்ளே மைக் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆடியோ அடாப்டர் டைரெக்டாக இங்கே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஆங்கிள்ஸ் தான், ப்ரைமரி vlogging ஆங்கிள்ஸ் கிடையாது. இதுதான் நம்மளோட ப்ரைமரி vlogging ஆங்கிள். அதனால தான் நான் ஒரு செகண்டரி கேமரா வச்சுருக்கேன். இது வந்து மற்ற க்ரியேட்டிவ் ஆங்கிள்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு. பட் உங்கள்கிட்ட 2 கேமரா இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் இதை எடுத்து வேறு ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணணும். ஒரு தடவையும் வேறு ஆங்கிள் கேப்சர் பண்ணணுன்னா, பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரே கேமரா வச்சு மாற்றி தான் யூஸ் பண்ணி ஆகணும். நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடிலாம். இந்த கேமரா வாங்கினதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஒரு செகண்டரி கேமராவாக மாறிச்சுது. அது வரைக்கும் இது வந்து ப்ரைமரி கேமரா தான். இதுலேயே தான் எல்லாமே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க கொஞ்சம் டெஸ்ட் ஃபுட்டேஜ் நம்ம பார்க்கலாம். வாவ், ப்ரௌன் க்ரீன். ஸோ அடுத்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட் செல்ஃப் ஃபேஸிங் ஆங்கிள். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் இது மேகாலயா சீரீஸில் தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். இது வந்து நான் வியட்டேராவோட வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்களோட வெப்பேஜ் ஃப்ரண்ட் ஹோம் பேஜ்லேயே அது வந்து இந்த ஆங்கிள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஆங்கிள் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுக்கு தேவையான மவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெல்மெட் எக்ஸ்டென்ஷன் மவுண்ட் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஹெல்மெட்டில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்ட் நான் போட்டிருந்தேன், கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இந்த மவுண்ட்டில் வந்து இது வந்து போய் கிளிப்பாகி உட்காரும். ஸோ இப்படி கிளிப்பாகி உட்காந்ததுக்கப்புறம் நம்மளோட உங்கள் ஆக்ஷன் கேமரா வந்து இதில் வந்து உங்களையே ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி தொங்க விட்டு
ஸோ இப்படி தொங்க விட்டு மவுண்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆங்கிள். பட் இந்த ஆங்கிள் கேப்சர் பண்ணும்போது கொஞ்சம் இது வாபிள் ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பர் ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வாபிள் ஆகும். பட் நல்ல ஆக்ஷன் கேமரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேக்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு நல்ல ஃபுட்டேஜ். இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால உங்கள் ஆக்ஷன் கேமராவில் வந்து சூப்பர் வியூ மோடில் போட்டுக்கோங்க. அதாவது சூப்பர் வைட் இல்லை எவ்வளோ வைடஸ்ட் செட்டிங் இருக்கோ அந்த வைடஸ்ட் செட்டிங்கில் உங்கள் கேமரா வச்சுக்கிட்டா இது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் ஏன் சூப்பர் வைட் வைக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து வைடில் இருக்குது. வைடில் இருக்கிறதுனால வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கேமராவோட வியூ. ஸோ இப்போ நான் வந்து சூப்பர் வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். இதை இப்போ இருக்கிற வியூ பாருங்கள் எவ்வளோ கேப்சர் ஆகுதுன்னு. ஸோ ரொம்ப வைட் ஃபீல்ட் ஆஃப் வியூ இது. உங்களோட ஹாஃப் பாடியும் உங்களோட பேக்ரவுண்டும் நல்லாவே கேப்சர் ஆகும். இப்போ இருக்கும்போது இந்த ஹெட் நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம ஹெட்டை மட்டும் சென்டரில் இருந்துட்டு மற்றதெல்லாம் மூவ் ஆகும்போது ரொம்பவே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அது. ஸோ இந்த ஆங்கிளில் கேப்சர் பண்ணும்போது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வைசரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது. அண்ட் லைட்டாக இது வந்து ஒரு வியூ பிளாக் பண்ணுவோம். பட் அது ரொம்ப கன்சிடரபிளாலாம் இருக்காது. ஸோ மேனேஜ் பண்ணலாம். வீடியோ எடுக்கணும்னா சிலதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ரியலி க்ரியேட்டிவான ஆங்கிளில் ஐ லவ் திஸ் ஆங்கிள் ஆக்சுவலி. ஸோ அடுத்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி செஸ்ட்டில் மவுண்ட் பண்ணலாம், ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணலன்னா. ஸோ இது ஒரு லைட்டான ஷார்ட்டர் ஆங்கிள் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ஹேண்டில் பார் கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் உங்களுக்கு பைக்கில் போயிட்டு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஷ் கார்டில் நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இது இருக்குது என்கிட்ட. ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நியூ டே நியூ க்ளோத்ஸ். லைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட் பண்ணுறேன். இந்த ஃபோர்க் ஆங்கிள், அதாவது இந்த டயர் பக்கம் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட். இன்ஃபேக்ட் மேகாலயாவில் சில ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ் கேப்சர் பண்ணேன் இந்த ஆங்கிளில். ஸோ இது வந்து ஒரு பைக்குமே வந்து இந்த ஆங்கிள்ஸ்லாம் லைட்டாக டிஃபர் ஆகும். பிகாஸ் கிராஷ் கார்டோட பொசிஷன், சாரி கார்டோட பொசிஷன், இது எல்லாமே பேஸ் பண்ணி இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். பட் எனிவேஸ் இந்த வீடியோட பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்கும்போது அதை க்ரியேட்டிவான ஆங்கிள்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் வேறு ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு மவுண்ட்டும் நம்ம பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் ஆகும். ஏன்னா தான் நம்ம ரெடிமேடாக இந்த மவுண்டிங்கை ப்ளேஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரைடு போகும்போது இந்த மவுண்ட்லாம் எடுத்து மாட்டுறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் கான்டென்ட் க்ரியேஷனோட சில சாக்ரிஃபைசஸ் தான். பட் அல்டிமேட்டாக வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாயபுளாக இருக்கும்ல. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் 2 ஆங்கிள்ஸ் கேப்சர் பண்ணலாம். எப்படின்னா இதையே வந்து நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இப்போ கேமரா வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, அதாவது ஃப்ரண்ட் வீல் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இது அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி ரிவர்ஸாக பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கேமரா என்னோட லெக், அதாவது பிரேக் பெடல் அண்ட் என்ஜின் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஆங்கிளும் வந்து நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக சில ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் வீடியோவில். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த 2 ஆங்கிள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் கிட்ட இருக்கிறதுனால அந்த என்ஜின் சவுண்ட் வந்து நல்லாவே கேட்கும் வீடியோவில். டிபெண்டிங் ஆன் அந்த சவுண்ட் வந்து நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்வீட் என்ஜின் சவுண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரா ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஆடியோ கிடைக்கும் இந்த ஆங்கிளில் இருந்து. அண்ட் அதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இந்த ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு. இந்த ஆங்கிள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆங்கிள். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் மேகாலயாவில் தான் யூஸ் பண்ணேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இதை MotoGP ஆங்கிள் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம மவுண்ட்டை வந்து ஒன்று இந்த சீட் பின்னாடி, இல்லைனா இங்கே, இல்லைனா இந்த மாதிரி உங்கள் பைக்கில் வந்து இது ஒரு பிளாக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பின்னாடி இருக்கிற லக்கேஜ் கேரியர்லேயுமே மவுண்ட் பண்ணலாம். என்னோடய பைக்கில் நான் இங்கே வந்து மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே மவுண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி மவுண்ட் இருக்கும்போது உட்கார்றவங்களுக்கு குத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணிட்டோம், இந்த அதிசயம் வச்சு மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பெர்மனெண்ட்டாக இங்கே ஒட்டிக்கும். பெர்மனெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இது எடுக்க முடியாது, இங்கேருந்து பிச்சு தான் எடுக்கணும். ஸோ இது நினைக்கும் போது நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஒர்க் அரவுண்ட் இருக்குது. இந்த மாதிரி வெல்க்ரோ ஸ்ட்ராப், இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெல்க்ரோ ஸ்ட்ராப் வச்சு நம்ம இதை மவுண்ட் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம அந்த வெல்க்ரோ மாதிரி எடுத்துக்கலாம் வேணுன்ற போது. இந்த மாதிரி வெல்க்ரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒன்றும் பெருசாக உட்காரும் போது டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வெல்க்ரோ ஸ்ட்ராப் வந்து 2 சைடில் வந்து டேப் இருக்கும், நடுவில் வந்து வெல்க்ரோ இருக்கும். இதை வந்து நம்ம இதில் மவுண்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த மவுண்ட் வைக்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா. ஸோ இது வந்து நம்ம இப்படி பிடிச்சி எடுத்தோன்னா, ஸோ நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த வெல்க்ரோ அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து வெல்க்ரோ மட்டும் நம்ம எடுத்துடலாம். நம்ம திருப்பி இப்போ வைக்கணுன்னும் போது இதில் வச்சுக்கலாம். அப்படியே ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா ஸோ இதில் வந்து நம்ம கேமராவை வந்து மவுண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம நினைக்கும் போது இதில் வந்து நம்ம புல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம் இந்த வெல்க்ரோ வந்து அவ்வளோ நம்ப முடியுமா, இது வந்து விழுந்துடாதா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அவ்வளோ ஈஸியாக வர்ற வெல்க்ரோ இல்லை இது. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் ஷேக் ஆகும் ஆனால் விழாது. இந்த பொசிஷனில் இருந்து இந்த ஆங்கிள்லேருந்து இதை எடுத்தால் மட்டும்தான் இது வரும். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அதை. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணும்போது கேமரா வந்து நிறைய ஷேக் ஆகும், நீங்களே பார்த்துருப்பீங்க ஷேக்காக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து Hero 5 செஷன். இதில் ஸ்டெபிலைசேஷன் அவ்வளோவா நல்லா இருக்காது Hero 7 Hero 8 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த ஷேக் பார்த்தீங்க. பட் Hero 7 இல்லை Hero 8 இல்லை DJIயோட ஆஸ்மோ ஆக்ஷன் எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஷேக் இருக்காது. ஸோ யூஸ்வலி நம்ம வந்து ட்ரிப் போகும்போது என்ன ஆகும்னா இந்த நம்ம பேக் சீட்டில் வந்து லக்கேஜ் வச்சுருப்போம். ஸோ அப்போ எப்படி இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா லக்கேஜ் மேலே நீங்கள் எப்படியும் ரோப் ஏதாவது டைப் பண்ணுவீங்கல்ல. ஸோ ரோப் டைப் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் உங்கள் கோப்ரோ வந்து மவுண்ட் பண்ணலாம். பட் ஹிமாலயன் மாதிரி பைக் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக லக்கேஜ் ரேக் வந்து இருக்கும் பைக்கில். நான் வந்து மேகாலயா சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் மவுண்ட் பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி லக்கேஜ் ரேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த டெயில் பேக் இல்லை இந்த ரக்ஸாக் ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த அடுத்த ஆங்கிள் வந்து ரொம்பவே சிம்பிள். பிகாஸ் நீங்கள் ஆக்ஷன் கேமரா வாங்கும்போது இந்த மாதிரி கர்வ்டு மவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்ஷன் கேமரா கூடவே. நான் வந்து ஸ்பீடோமீட்டர் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், வெறும் இந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜே ஹூக் மவுண்ட் வந்து
நீங்கள் அந்த GoPro கிட் வாங்கும்போது இருக்கும் அதுலேயே. அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 360 டிகிரி மவுண்ட் இருக்குது. ஜே ஹூக் மவுண்ட்லேயே 360 ரொட்டேட் ஆகிற மாதிரி ஜே ஹூக் மவுண்ட் வாங்கினீங்கன்னா இன்னும் கூட அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அப்போ நீங்கள் வந்து திருப்பிக்கலாம், ஒரே இடத்துல மவுண்ட் பண்ணிவிட்டு கூட திருப்பிக்கலாம். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அதிர்ஷ்டம் வந்து நீங்கள் இப்படி இங்கே மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது இங்கே மவுண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கிடைக்கும். இது லைட்டாக நீங்கள் டில்ட் பண்ணிங்க கீழேனா உங்களோட இந்த ஹெட்லைட்டோட கேப் கூட ஆங்கிளில் வரும், ஃப்ரேமில் வரும். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணுமோ டில்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து இது 360 மவுண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் டோட்டலாக 360 டிகிரி உங்களை டேர்ன் பண்ணி அன்மவுண்ட் பண்ணாமலே உங்களை டேர்ன் பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 360 மவுண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போனஸ், 2 ஆங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா நம்ம லடாக் சீரீஸில் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் 75% ஃபுட்டேஜ் வந்து இந்த ஆங்கிள்லேருந்து கேப்சர் பண்ணது தான் லடாக் சீரீஸில். ஸோ நிறைய பேர் லடாக் வீடியோஸ் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆங்கிளோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் பேசுகிற ஆடியோலாம் எதுவுமே கேப்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவர் மாதிரி தான் கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் எப்படி ப்ரொஃபஷனலான வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு ஒரு தனியாக வீடியோ பண்ணியிருந்தேன். அதை கார்டில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்த ஆங்கிளும் கொஞ்சம் சிம்பிளான ஆங்கிள் தான். பிகாஸ் இது வந்து நம்ம மொபைல் மவுண்ட்டில் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் இருக்குது, இங்கே மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் நான் வந்து அதிசிவ் மவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து உங்களோட GoPro வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணலாம். இந்த மொபைல் மவுண்ட் யூஸ்வலாகவே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். என்னோட இங்கே மேலே இருக்கிற ஜே ஹூக் மவுண்ட்டும் 360 ரொட்டேட்டபிள். ஸோ என்ன பண்ணலாம், இது என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரைடரில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து ரொம்பவே ட்ரிக்கியான ஒரு ஆங்கிள். பிகாஸ் இது வந்து ஒரு பைக்குக்குமே டிஃபர் ஆகும். சில பைக்கில் வந்து இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ப்ராப்பரான பொசிஷன் இருக்கும், ரெயிலிங்ஸ் இருக்கும், ராட் இருக்கும்போது ஈஸியாக மவுண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயனில் வந்து இது ரொம்பவே ஈஸியாக இந்த ஆங்கிள் மவுண்ட் ஆச்சு. கிளாசிக் இந்த மாதிரி பைக்ஸில் வந்து இந்த ராட் வந்து தின்னாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு ராடோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது இதுனா லூஸாக ஆடும். இந்த மாதிரி லூஸாக ஆடும்போது ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் ஏதாவது பேப்பர் இல்லை ஏதாவது ரப்பர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் திக்னஸ் வந்து ஏற்றிக்கலாம். நீங்கள் வந்து வாலெட்டில் இருக்கிற ஏதாவது பேப்பர், வேஸ்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு. ஸோ இப்போ வந்து இது டைட்டாக மவுண்ட் ஆகிருச்சு இந்த பேப்பர் வச்சதுனால. மெயினாக உங்களோட கோல் வந்து இது டைட்டாக மவுண்ட் ஆகணும், ஆடக்கூடாது. ஏன்னா அதில் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா மவுண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் இருக்கும்போது அது கீழே விழுந்துச்சுன்னா கூட உங்களுக்கு தெரியாது ரைட் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக செக்யூராக மவுண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அடிக்கடி செக் பண்ணிக்கணும் அந்த கேமரா இருக்கா வண்டியில் இல்லையா அப்படின்னு. அண்ட் இதே வந்து நம்ம ரிவர்ஸில் கூட மவுண்ட் பண்ணலாம். ரிவர்ஸில் மவுண்ட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஆங்கிள் கிடைக்கும். ஸோ கேமரா வந்து இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு, இங்கேருந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன ஆகுனா இந்த ஷாக் அப்சார்பர் மூவ் ஆகிறது வந்து இந்த கேமராவில் தெரியும். ஆஃப் ரோட்லாம் போகும்போது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், எவ்வளோ ஆஃப் ரோட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து நல்லா தெரியும். அதனால இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ட்ரை பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலேயே உங்களோட ஃபேவரட் ஆங்கிள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் சொல்லியிருந்த போனஸ் ஆங்கிள் நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஸோ நீங்கள் வந்து vlogging இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரி கொரில்லா பாட் இல்லைனா ஏதாவது ட்ரைபாட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேங்க் பேக் மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து டேங்க் பேக்கில் ஆக்சசிபிளாக இந்த மாதிரி கொரில்லா பாடோ இல்லை ட்ரைபாடோ வச்சு அதில் உங்களோட ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணிங்கன்னா ரைடு பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூனிக்கான ஆங்கிள்ஸ் எடுக்கலாம். நான் வந்து லடாக்கில் கூட எடுத்திருப்பேன் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம். கொஞ்சம் ரிஸ்கி தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்கி தான். பட் ரோடு வந்து ரொம்பவே எம்டியாக இருக்கும்போது அண்ட் நீங்கள் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது இல்லை உங்கள் கூட பில்லியன் இருக்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நாட் அட்வைசபிள், பட் நீங்கள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்து ரேர்லி இதை வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் யூனிக்கான ஷார்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட மூணார், மேகாலயா, லடாக் சீரிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் எங்கே இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போய் எனக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.